தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சில நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயங்களை பேசினார். அப்போது துணை முதலமைச்சரும் முதலமைச்சரை வலியுறுத்துவதாக சொல்லி விரைவில் மக்கள் நல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறியுள்ளார். இதில் முக்கிய கோரிக்கையான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கலைஞர் ஆட்சி மீண்டும் தொடர கீழ்கண்ட அதிக நிதி சுமையில்லா திட்டங்களை சில வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் எளிதாக இருக்கும். காங்கிரஸ் பிஜேபி ஆளும் பல மாநிலங்களில் குரூப் 1 தேர்வு 45 49 வரை ஓபிசி மற்றும் எஸ்சி வகுப்பினர் எழுதலாம் என உள்ளது. தமிழகத்தில் டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுக்கான வயது 37 வயது வரையே உள்ளது. எனவே தமிழகத்தின் லட்சக்கணக்கான தேர்வர்களின் கனவான டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுக்கான உச்ச வயது வரம்பை 49 வரை உயர்த்தி தந்தால் சிறப்பாக இருக்கும். மேலும் 10% வரை ஆணையம் தீர்ப்பு வழங்கிய நீட் விலக்கு 7.5% மட்டுமே தமிழகத்தில் உள்ளது. எனவே மீதி 2.5% விலக்கினை அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், முன்னாள் முதல்வரின் கோரிக்கையில் 2007இல் 3.5% இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடை வழங்கினார். 2011இல் எனது மகன் திருமணத்தில் 5% தருவதாக வாக்குறுதி அளித்தார். உடனடியாக 0.5% அதிகரித்து 4% உயர்த்தியும் பின்னர் 5% ஆக்கலாம். இதன் மூலம் இஸ்லாமியர் வாக்குகளை முழுமையாக பெறுவதுடன் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்கிய பெருமை இன்றைய முதல்வரை சாரும் என்றும், எனது தலைமையில் நடந்த அடையாள சர்வ கட்சி ஆர்ப்பாட்ட கோரிக்கையை அடுத்து மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்னிடம் லிஸ்ட் பெற்று 25 ஆண்டுகள் ஆகியும் சிறையில் இருந்தவர்களை விடுதலை செய்தார். மீதி உள்ளவர்களுக்கு தொடர் பரோல் அரசே வழங்கலாம் என நீதிமன்றம் கூறியது. எனவே தமிழக அரசு அதனை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதில் வடசென்னை மாவட்ட INTUC தலைவர் ஷம்சுதீன், புரசை பாஷா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் OBC துரை ஆகியோர் உடனிருந்தனர்.